தேனி மாவட்டம் மாவுற்று வேலப்பர் கோயில். இந்த சித்தருக்கு 120 வயசாச்சாம். இன்னைக்கு இங்கே தான் பொங்கல் வச்சோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 30 நாள் விரதம் முடிஞ்சு இன்னைக்கு மாவுற்று வேலப்பர் கோயிலுக்கு தான் பாத யாத்திரையாகவே நடந்து போயிட்டு இருந்தோம். சின்ன சின்ன கிராமங்கள் வழியாக போகும்போது பொங்கல் அன்னைக்கு அப்படிங்கிறதுனால பாட்டும் இந்த சீரியல் செட்டும் பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. குளிர் தான் ரொம்ப தாங்க முடியல. குளிருக்கு ஏதாமா டீ காஃபி குடிச்சிக்கிட்டே தான் நடந்து போனோம். இதெல்லாமே என் குழந்தை, என் சித்தப்பா பசங்க, அதுக்கப்புறம் என் நாத்தனார் பசங்க, என் பையன், என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி இது எல்லாருமே பாய்ஸ் கேங். அதில் நான் மட்டும்தான் ஒரு லேடியாக நடந்து போயிட்டே இருந்தேன். ஆனாலும் அவங்க என்னை விட்டுட்டு போகாமல் நான் நடக்கிற அளவுக்கு என்னை கூட்டிக்கிட்டே தான் நடந்து போனாங்க. அந்த விடிகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. விடிஞ்ச பிறகு கொஞ்சம் குளிர் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையோ, ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையோ ஒரு டீ கடையில் நின்று டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம். 10 கிலோமீட்டர் தூரம் நடந்துட்டோம். கால் வலி தெரியல. அப்புறம் லைட்டாக கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே இருந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த வேட்டை நாய்கள்லாம் நாங்கள் போகிறத பார்த்தோன்னே எங்கள் கூட அவங்களும் நடந்து வரேன்னு சொல்லி அடம்பிடிச்சு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நெல்லிக்காயை நான் பார்த்ததில்லை. நான் போகும்போது அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சா, அதை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே போனோம். லைட்டாக துவந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இதுதான் உண்மையான காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போனோம். இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா காட்டு வழியில் ஒரு கோயில், ஏன்னா இந்த கோயில் வந்து மலைக்கு மேலே இருக்கிற கோயில். வேலப்பர் அப்படிங்கிறது முருகனோட என்னோட பேர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது வந்து ஒரு முருகர் கோயில் தான். ஏன்னா எல்லோரும் மாலை போட்டு பழனி, திருச்செந்தூர் போவாங்க. நீங்கள் என்ன வேலப்பர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, எங்கள் மாவட்டத்தில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே எல்லாருமே அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி மாலை போட்டு அவங்களே எப்படி முருகருக்கு நம்ம விரதம் இருக்கோமோ அந்த மாதிரி விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு நடந்து வருவாங்க. நாங்கள் தொடர்ந்து 5வது வருஷம் இந்த கோயிலுக்கு இப்படி தான் நாங்கள் மாலை போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கோயில்கிட்ட வந்துட்ட உடனே அத்தை இவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி ஆட்டோவில் வந்துட்டாங்க. அதனால் அவங்க எல்லாமே பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி வந்ததுனால பொங்கல் வச்சுட்டாங்க அப்படின்னா டக்குன்னு சாமியை கும்பிட்டுட்டு வேகமாகவே வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா. அதனால் அவங்க சாமிக்கு பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. வச்சோன்னே எல்லாருமே சேர்ந்து தான் கோயிலுக்கு படியேற ஆரம்பித்தோம். இந்த பொங்கல் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான படி இருக்காது. ஆனால் நடந்து வந்ததுனால படி ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டு சாமி எல்லாருமே கும்பிட்டுட்டு அதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த நீரூற்று வந்து எப்போயுமே வற்றினதே கிடையாதான். அந்த காலத்துலலாம் பார்த்தா நிறைய தண்ணி இருக்குமா. அப்போ எல்லோரும் வந்து குளிச்சுட்டு ரொம்ப கஷ்டமான எந்த நோயாக இருந்தாலும் அங்கே குளிச்சுட்டு அந்த வேலப்பரை வணங்கினா அந்த நோய் அவங்களுக்கு தீர்ந்து போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அங்கே போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு, ஏன்னா வீட்லேயே குளிச்சுட்டு போயிட்டோம். தண்ணி இப்போ அங்கே கம்மியாக இருக்கிறதுனால குளிக்க முடியாது. அதனால் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு நாங்கள் வச்ச பொங்கலை அங்கே வந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போனதுனால திரும்பி வரும்போது ஆட்டோலேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வரும்போது அங்கே 18ஆம் படி கருப்பசாமி கோயில் பக்கத்தில் இருக்குது. அது கொஞ்சம் படியேறி போகணும். நடந்து வந்தனால என்னால் போக முடியலையா. என் பையன் போயிட்டு எனக்காக கும்பிட்டுட்டு, அம்மா நான் உங்களுக்கு விபூதி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் நடந்து போய் எனக்கு விபூதி எடுத்துகிட்டு வந்தான். என்னால் சுத்தமாக படியே இறங்க முடியலை. ஏன்னா பாதம் லைட்டாக புண்ணாயிருச்சு. மற்றபடி கால் லைட்டாக வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குகை கோயில் சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் தான் அந்த காலத்தில் வந்து பழங்குடியினர் மக்கள் இப்போயுமே அங்கே இருக்காங்க. அவங்க சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கை தான் அவங்க வந்து மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி சாப்பிடுவாங்களாம். அப்படி ஒரு நாள் அவங்க தோண்டிகிட்டு இருக்கும்போது தான் சுயம்புவாக கிடைச்ச இந்த உருவத்தை வச்சு அவங்க வேலப்பரை வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இவங்க எல்லாமே பாத யாத்திரையாக வந்தவங்க தான். இவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு சித்தர். இவரை பற்றி நிறைய நியூஸ் சேனலில் கூட போட்டிருக்காங்க. இவருக்கு 120 வயசுக்கு மேலே ஆயிடுச்சான். இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா. அதனால் நாங்களே இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.